விநாயகரின் மிகவும் அடையாளம் காட்டும் அம்சங்களில் ஒன்று அவரது உடைந்த தந்தமாகும். அதற்கு பின்னால் உள்ள கதை தியாகம், அர்ப்பணிப்பு மற்றும் உயர்ந்த நோக்கத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றை பற்றிய ஆழமான அர்த்தத்தை கொண்டுள்ளது. இந்த கதை ரிஷி வியாசர் மகாபாரதத்தை பதிவு செய்ய ஒருவரை தேடியதிலிருந்து தொடங்குகிறது. அவர் அதை வாய்மொழியாக சொல்லும்போது அந்த பணி நீண்டதாக இருக்கும் என்பதையும் தடையில்லாமல் கவனம் செலுத்தக்கூடிய ஒருவர் தேவை என்பதையும் வியாசர் அறிந்திருந்தார். எனவே உதவிக்காக விநாயகரை அணுகினார். ஞானத்திற்கு புகழ்பெற்ற விநாயகர் சம்மதித்தார். ஆனால் ஒரு நிபந்தனையுடன், நான் எழுதுவேன், ஆனால் நீங்கள் நின்று விடாமல் தொடர்ந்து சொல்ல வேண்டும். நீங்கள் நின்றால் நானும் எழுதுவதை நிறுத்திவிடுவேன் என்றார். வியாசர் சம்மதித்தார். மேலும் அவர் பேசத் தொடங்கினார். அவர் பேசும்போது அவரது வார்த்தைகள் மிகவும் சிக்கலானதாகவும் ஆழமானதாகவும் இருந்தன. விநாயகர் அதை அப்படியே எழுதி கொண்டிருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் அவரது எழுதுகோல் உடைந்து விட்டது. புதிய எழுதுகோல் தேடிச் செல்ல நேரமில்லை. தான் கொடுத்த வாக்குறுதியை மீற விரும்பாத விநாயகர் தனது இடது தந்தத்தை உடைத்து அதை எழுதுகோலாக பயன்படுத்தினார். தனது தந்தத்தை தியாகம் செய்த இந்த செயல் தனது பணிக்கு விநாயகர் கொண்ட தளரா அர்ப்பணிப்பை குறிக்கிறது. உண்மையான அர்ப்பணிப்பு சில சமயங்களில் அருமையான ஒன்றை தியாகம் செய்வதை தேவைப்படுகிறது என்பதை இது காட்டுகிறது. உயர்ந்த நோக்கத்தை நோக்கிய பயணத்தில் சில சமயங்களில் நாம் விலைமதிப்பற்ற ஒன்றை தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் என்று நினைவு கொள்ளுங்கள். அப்படி அது விநாயகர் போல நம் அடையாளமாக மாறலாம். உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும், நான் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, இல்ல முருகர்த்த பிடிக்கும், நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.